ரொம்ப அபூர்வமான பச்சை நிற பாறைகளால கட்டப்பட்டு எல்லா பக்கமும் பல்லவர்கள் சோழர்கள்னு ரெண்டு பேரரசோட வரலாற்று கல்வெட்டுகளை தாங்கி நிற்கிற ஒரு அதிசயமான கோவிலை பார்க்கலாம்னு கிளம்பணும். எங்கன்னு சொல்றேன், வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. பச்சைக்கல் கோவில், கோனார் கோவில்னு அழைக்கப்படுற இந்த இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர்ல அமைஞ்சிருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பல்லவர்கள் இதை விஷ்ணுவுக்கான கோவிலா கட்ட தொடங்கி இருக்காங்க. இடைப்பட்ட காலத்துல நடந்த போர்ல சோழர்கள் வெற்றி பெற்று இந்த பகுதியை கைப்பற்றி இருக்காங்க. பல்லவர்கள் கட்ட தொடங்கிய கோவிலா இருந்தாலும் சோழ பேரரசர் பராந்தக சோழனால கட்டி முடிக்கப்பட்டு நின்றருளிய பெருமாள் கோவில்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடையாளமா இங்க இருக்க கல்வெட்டுகள்ல பார்த்திபேந்திர பல்லவன், பராந்தக சோழன், உத்தம சோழன், ராஜராஜ சோழன் போன்ற அரசர்கள் இந்த கோவிலுக்கு வழங்கிய தானங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. கோவிலுக்கு எதிரில் அமைஞ்சிருக்க மேடையில மணற்கற்களால் அமைக்கப்பட்ட 6 தூண்கள் இருக்கு. கோவில் கருவறைக்குள்ள சிலைகள் எதுவும் இல்ல. சேதமடைந்த நிலையில இருக்க சிலைகள் மட்டும் கருவறைக்கு முன்னால 2 பக்கமும் வைக்கப்பட்டிருக்கு. கோவிலை சுற்றி ரொம்ப சின்ன அளவுல நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த கோவிலை கட்ட உபயோகித்த பச்சை நிற பாறைகள் எரிமலைகள் அதிகம் இருக்க பகுதிகளில் தான் உருவாகும்னு சொல்லப்படுது. எரிமலைகளே அதிகம் இல்லாத நம்ம நாட்டுல எப்படி அந்த காலத்திலே இந்த பாறைகளை கொண்டு வந்து இப்படி ஒரு கோவிலை கட்டினாங்கன்னு ஆய்வாளர்கள் வியப்போடு பாக்குறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர்ல வயல்வெளிகள் சூழ்ந்த ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்க இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையோட பராமரிப்புல இருக்கு. கூகுள் மேப்ல கோனார் டெம்பிள் திருமால்பூர்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும். சோ கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்தை விசிட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.